அனைவருக்கும் வணக்கம். நாங்க தமிழரன் மாணவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு வந்து இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் அனைவருக்கிட்டையும் வந்து அவங்களோட வாழ்வியல், அப்புறம் அவங்களோட சிரமங்கள், அப்புறம் அவங்களோட வேலை சுமைகள், இதை பத்தி எல்லாம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம். வாங்க பேசலாம். இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் உழைக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம கையில 10 ரூபாய் இருந்தா கொடுக்க போறோம், இல்லைன்னா இல்லை. ஒரு நாள் கூட ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய் தான தரும் பண்ணாது இல்லை. நான் நம்மளாட்ட ஆளுங்க வருவாங்கன்னா ஒரு 10 ரூபாய் தான தரும், அவ்வளவுதான். இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு கூட்டோ ஏதோ வாங்கி கொடுப்பேன். ஐயோ பாவனம் வந்தா வயசானவங்க வராங்க போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எதுனா கொடுப்போம் செய்வேன். நீங்க உழைக்கிறவங்க உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை மாதிரி இருக்கிறவங்க உழைச்சுதான் சாப்பிடுறோம், அதெல்லாம் இதுல வரும் பெனிஃபிட் கிடையாது. என் பேர் அஞ்சா போனோம் மேம். நாங்க வந்து எங்க காலகாலமா இந்த தொழில் தான் பண்ணுறோம். இப்போ வெறுமையா இருக்கிறோம், எங்களுக்கு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு வீடு இல்லை, ஒரு தூங்குறது குழந்தை குட்டிங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். மணி யூஸ் இருக்கிறோம். எங்க பிள்ளை குட்டி காத்துனா கொஞ்சம் டீசெண்டா கொஞ்சம் முன்னே ஏறி ஆசை இருக்குதுமா. நீங்க வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு? நான் ரொம்ப நாளா பண்ணிக்கிறோம். இந்த கடை நடத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன சிரமம்லாம் ஏற்படுது டெய்லியும்? என்ன நாங்க செலவுக்கு கொசம் நான் வச்சுக்கிறோம். செலவு பண்ணி நம்ம செலவுக்கு யாரையும் கேட்காத அளவுக்கு நான் தொழில் பண்ணேன். நீங்க இந்த தொழில வந்து எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களோட தொழிலை பத்தி சொல்லுங்கம்மா. 40 வருஷமா இந்த தொழில் பண்ணிக்கிறேன்பா. வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. பாக்குறவங்களாம் திட்டுவாங்க, உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, இந்த வயசுல போய் வைக்கிறீங்கன்னு வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம நடமாடிக்கினே இருக்கணும். நம்ம ஒருத்தர் போய் 10 ரூபாய் கொடுன்னு நம்ம கேட்க கூடாது. நம்ம 10 ரூபாய் 10 குழந்தைங்களுக்கு செலவு பண்ணிட்டு போலாம் அப்படின்னு தான் நாங்க வரோம்பா. நீங்க இந்த அளவுக்கு வந்து உறுதியா இருக்கீங்களா உழைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? காரணம் என்னன்னா, நம்ம சம்பாரிச்சு பழக்கப்பட்டுட்டோம். வீட்டுல சும்மா இருந்தா பிடிக்காது. நம்ம கையில 10 ரூபாய் இருந்தா தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போலாம். ஒரு மாத்திரை வாங்கலாம், ஒரு ஊசி போடலாம். நம்மளுக்கு பிடிச்சத நம்ம யாரையும் பொண்ணு பிள்ளை கேட்காத நம்ம வாங்கிக்கலாம். அதனாலதான் வரோம். என் பேர் கலா. நான் இதை பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அந்த தொழில் தான் பண்றாங்க, அதே நானும் அந்த தொழில் தான் பண்ணிட்டு. என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு, சிரமம் அந்த மாதிரி ஏதாவது? நிறைய சிக்கல் இருக்குது. வரவங்க எங்க சண்டை வாங்குவாங்க, பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். எங்களுக்கு பிரச்சனை நாள் இல்லாம கிடையவே கிடையாது. உழைச்சு முன்னேறணும் அப்படின்னு வந்து உறுதியா இருக்கீங்க, இதுக்கான காரணம் என்னம்மா? எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஒரு வீடு வாசல் கட்டையும் நல்லா மாதிரியா இருக்கணும் எங்க பிள்ளைங்க நான் சொல்லிட்டு நான் இப்ப உழைக்கணும்னு சொன்னா சோம்பேறித்தனம் தான் வரும். அது சோம்பேறியா கெட்டுக்கும். இந்த வயசுல உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. நாங்க தமிழரன் மாணவர்கள்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க இப்ப மே 1 உழைப்பாளர் தினம் வருதுங்க இல்லையா, அதுக்காக நாங்க இங்க உழைக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து பேட்டி மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். உங்க பேரும், நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை செய்றீங்க? முருகன் என் பேரு. நான் வந்து 56 வருஷமா இருக்கேன். 56 வருஷமா நீங்க டீ மாஸ்டரா தான் இருக்கீங்க. 50 வருஷம் வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க. முழுக்க நம்ம கொடுக்குற வந்து சேவையை அவங்க மதிக்க மாட்டாங்க. நம்ம வந்து சேவை மனப்பாடு தான் ஏத்துறோம் இறக்குறோம், முடியாதவங்களை ஏத்துறோம் இறக்குறோம். அந்த டைமிங் அதெல்லாம் ஃபாலோ பண்றோம். அதை ஃபாலோ பண்ணி நம்மள அவங்க மதிக்க மாட்டாங்க. இதான் நடக்கும். இந்த மாற்றம் மாணவர்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாணவர்களுக்காக ஒரு கருத்து. மாணவர்களுக்காக கருத்து சொல்ல முடியாது. ஆனா இங்க பயணிக்கும் போது படிக்கட்டுல இருந்து அவங்க மேலே ஏறி கரெக்டான டிக்கெட் வாங்கி ஸ்டேஜ்ல இறங்கினா போதும். என்ன ஒரு பிரச்சனைனா, பசங்க வந்து ஒரு 5 பேர் 6 பேர் கூட்டமா சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க பண்ற ராவடி, இப்ப படிக்கட்டுல இருந்து மிஸ் ஆகி கீழே வந்துட்டாங்கன்னா அதுக்கும் நாங்க தான் அங்க நின்று பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கோம். அவங்க மேலே ஏற மாட்டாங்க. டோர் மூடும் போது டோர் அழுத்தி பிடிச்சிப்பாங்க, லாக் பண்ண விட மாட்டாங்க. டோரை அழுத்தி பிடிச்சுன்னு கத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மே 1 உழைப்பாளர் தினத்துக்கு நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர் நாள் வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின வாழ்த்து. உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள்.